ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்மதியா சேனல்ல ட்ரை ஃபிஷ் நெத்திலி கரோடு தொக்கு சேர்த்து பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வாணலி கடாய் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கிட்டு நெக்ஸ்ட் எண்ணெய் ஹீட் ஆன பிறகு கடுகு போட்டாச்சு. கடுகாவது சூப்பரா ஆகுதுல. கடுகு பொரியும் போது அந்த அழகா பாருங்க, அப்படியே க்ளோஸ் அப்ல காட்டுறோம் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதே பொரிஞ்சு வாவ், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. அடுத்தது இது என்னதுமா? சோம்பு. பிரியாணி வாசனை வருதுப்பா. சோம்பு போட்டேன், நான் மாற்றி சொல்லிட்டேன். பிரியாணி வாசனை வருது. இது கருவேப்பிலை குழம்பாச்சே. கருவேப்பிலை வந்து தண்ணி இருக்கு போல, மாலை அடிக்கணுங்க. அது ஓனியன் பொடியா கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் அதை போட்டு வெங்காயம் என்ன கலர்ல வரணும்? கோல்டன் ப்ரௌன். பாப்பா இப்பயே வாசம் வருது. என்ன வாசம் வருது? வெங்காய வாசம். நீங்க ஒண்ணு நினைக்காதீங்க கருவேட்டு குழம்பு வாசம் வந்துட்டு, வெங்காய வாசம் வந்து சுவையான கருவோட்டு ட்ரை ஃபிஷ் நெத்திலி ஃபிஷ் தொக்கு. கையில போட்டு கொஞ்சம் நெத்திலி ஃபிஷ் தொக்கு கையில போட்டு நக்கு. சால்ட், வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாமா? ஈஸியா வேலை முடியும். டக்கு 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 டக்குன்னு சால்ட் போட்டுனே பாருங்க, அது ஷைனிங்கா இருக்குல்லப்பா. நிற்கும் கடாய். வெங்காயம் பாத்தீங்களா, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. வாவ். இப்போ நெக்ஸ்ட் என்னமா ஆட் பண்ண போறோம்? நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு விழுது. அம்மியில அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. அப்படிலாம் இல்லைங்க, மிக்சியில அரைச்சதுதான். அப்படியும் இல்லை, அதான் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது போட்டுன்னு பாருங்க, சரிதா? வாசனை அப்படியே செம வாசனையா இருக்கப்பா. இஞ்சி பூண்டு விழுது போட்டு செம வாசனை. அதே கோப்பு கேட்குறோம், அழகா இருக்குல்ல? அப்படி அழகா இருக்கு பாருங்க. வாவ். ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் கம கமக்கு மஞ்சள். ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் போட்டாச்சு. அம்மியில அரைச்ச மஞ்சள். நெக்ஸ்ட் பாத்தீங்களா, நல்லா சூப்பரா அழகா வதங்கிச்சுல. அடுத்தது we will என்ன ஆட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, டொமேட்டோ ஆட் பண்ணிடலாமா? வாவ், டொமேட்டோ ஆட் பண்ணி, டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அப்போதான் அந்த தொக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஜம்மியா இருக்கும். டொமேட்டோ நல்லா சூப்பரா அப்படியே குழன்னு ஆகணும். அந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆனாதான் அந்த தொக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க, அப்படி இருக்கணும். சரி, இந்த டொமேட்டோ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, லைட்டா ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சிருவோம். மூடி வச்சனே அப்படியே சூப்பரா அப்படியே சுட் ஆகுது. சுட்டி அடுப்பு எரியுதான் செக் பண்ணிக்கலாமா? நல்லா எரியுது. உங்களுக்கு அறிவுனே. நல்லா ஸ்மாஷ் ஆயிருக்கு, அப்படியே கலர்ஃபுல்லா இருக்கு. வாவ், கலர்ஃபுல்லா இருக்குல்ல பார்க்கவே. நெக்ஸ்ட் காரத்துக்கு தேவையான மசாலா. வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள், காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுங்க. மிளகாய் தூளை போட்டு லைட்டா அப்படியே வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போனோம் இல்லையா, அப்படியே இப்பயே அப்படியே கலர்ஃபுல்லா இருக்குல்ல, பார்க்க சூப்பரா இருக்குங்களே. வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடடடடா அடடடடடடடா, வேற
இருக்கு. நல்லா பபுள்ஸ் வருது பாருங்க. இந்த டைம்ல அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும்ல, அதனால மூடி வச்சிடலாமா? எஸ், மூடியாச்சு. மூடி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா குழம்பு. முக்கியமான இன்கிரிடியன்ட் இருக்கு. என்னது? எஸ், நீங்க கெஸ் பண்ண மாதிரி நெத்திலி கருவாடு. குழம்பு பாத்தீங்களா எவ்வளவு திக்காயிருச்சு? பார்க்க சூப்பர் கலர்ஃபுல்லா இருக்குல்ல. நம்ம பாத்தீங்களா சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுக்கோ அந்த கருவாடை. இதை எடுத்து கிரேவில போட்டுடலாம். கிரேவி அப்படியே சூப்பரா திக்காயிருச்சா? இப்போ அந்த ட்ரை ஃபிஷ் கருவாடை ஆட் பண்றோம். நெத்திலி as well as 2 பீஸ் ஆஃப் வாழை கருவாடு இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி அழகா இருக்கு பாருங்க. வாவ், செம்மையாயிடுச்சு. நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க. சிம்பிள் தான். இட் will not take more than 20 minutes. அப்படியே சுவையா கருவாட்டு குழம்பு, ஒரு முட்டை தோசை போட்டு சாப்பிட்டா சுவை சொல்லவா வேணும். அந்த அளவுக்கு தொக்கு கையில ஊத்தி சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். ஏன்னா ரொம்ப பாயில் பண்ணிட்டு வச்சுக்கோங்க, கருவாடு பீஸ் எங்க போகுதுன்னே தெரியாம ஆயிரும். செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க. வேணும் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தாதாங்க பிடிக்கும். நல்லா சுண்ட விட்டீங்கன்னா கட்டியாயிரும். பார்க்க சூப்பரா இருக்குல்ல. சுவை மனம் பயங்க ஊரே மணக்குது. ஊரே மணக்கும் கருவாடு தொக்கு, நெத்திலி கருவாடு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாம். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணு.